அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரி சகோதரர்களே, இன்று உலகமே கருணா பயந்து கொண்டு இருக்கின்றது. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பயம், கொரோனா பிடிச்சிடுமா, கரோனா வந்துடுமா. வீட்டில் கூட கரோனா வரலாமே, அதுக்கு ஏதோ தேவையில்லையே, கதை தெரிந்து இருக்கணும் அல்லது ஏதாச்சும் அப்படி இருக்கணும், அப்போ தான் வருவோம். அப்படி ஒன்றும் இல்லை. அல்லா மீது நம்பிக்கை வைக்கணும். எங்களுக்கு அல்லா தாலா எங்கள் மரணம் இந்த கருணாவில் வச்சுருப்பான். அப்போது இதில் தான் சாவோம். யார் எப்போ சாவாங்க, எப்படி சாவாங்க, எங்கே சாவாங்க, இதெல்லாம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்போ உலகமே கருணா கருணா பயந்து கொண்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் மக்களை பார்த்தா இவ்வளோ எல்லாம் இது ஒன்றும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. எந்த ஊரில் பார்த்தாலும் இந்த நோன்பு காலத்துலேயும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, பகல் நேரத்தில் பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க, சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்றும் திருந்தலை. பயம் நிறையா இருக்குது, இருந்து கூட திருந்த மாட்டேங்கிறாங்க மக்கள். அல்லா தாலா ஏதாச்சும் ஒரு வேதனை அனுப்பின உலகத்தில், அதுக்கு என்ன காரணம்? லஅல்லஹும் யததர்ரஊன், லஅல்லஹும் யததர்ரஊன். இதை பார்த்து பயந்து அல்லா பக்கம் திரும்பி வருவாங்கன்னு சொல்லி அல்லா தாலா இந்த வேதனையெல்லாம் அனுப்புகிறான். ஆனால் மக்கள் மத்தியில் ஒன்றும் திருத்தம் கண்படவில்லை. யார் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. என் பேர் கூட இருக்குதா இந்த கருணாவில், இந்த வருஷம் சாவாங்களா அதில், அல்லது டெஸ்ட் பண்ணி போய் கேட்க வேண்டியது. நான் கூட செத்து விடுவேன்னா டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவா, அந்த மாதிரி இருக்குது இப்போ காலம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தன் ஹலீஃபா இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி இருந்தார், ஹுஸைஃபா பின் யமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறையா ரகசியங்களை அவனும் சொல்லியிருந்தார். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்பாராம், ஹுஸைஃபா, அந்த பட்டியலில் முனாஃபிகோட பட்டியலில் நான் கூட இருக்கிறானா? அந்த மாதிரி இருக்கு விஷயம், கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் கூட இந்த வருஷம் செத்து விடுவேனா, கருணா என்ன தாக்குமா, அப்படிலாம் இந்த இருக்குது. அல்லா தாலா காப்பண்ணும். அல்லா இந்த வேதனை நினச்சி கூட ஏதாச்சும் நான் சொன்னேனே. இப்போ வந்து போச்சு கருணா. கருணாக்கு என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரியில் பெட் கிடைக்காது. முன்ன 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஒரு பெட்டுக்கு வாங்கி கொண்டிருந்தாங்க பெரிய ஆஸ்பத்திரியில். இப்போ அப்படி இல்லை. இப்போ 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படி வாங்குறாங்க. இருந்தாலும் சரி பரவாயில்ல, போய் எப்படியாச்சும் அட்மிட் ஆகிடுவோம். நகை இருக்கிறதெல்லாம் விற்றுடுவோம், வீடு இருக்காதெல்லாம் விற்றுடுவோம், வேறு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொத்து இருந்தால் அதெல்லாம் விற்றுடுவோம், ஆஸ்பத்திரியில் இடம் கிடச்சா போதும்னு சொல்லி அந்த மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். அல்லாஹ் அக்பர். அப்போது கரோனா வைரஸ் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடுறாங்க. அப்போது என்னென்ன அல்லாஹ்கிட்ட பேசுவாங்க, அல்லா நீ என்ன இந்த வியாதியை விட்டு காப்பாற்றிட்டேன்னா இனிமேல் நான் 5 வேளை தொழுவேனா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க. அதே போல் சொல்லுவாங்க, அல்லா நீ என்ன இந்த வியாதியை விட்டு காப்பாற்றிட்டேன்னா நான் வருஷம் வருஷம் சரியாக சக்காத்து கொடுப்பேனல்லா, காப்பாற்றிடல்லா அப்படிதான் சொல்லுவாங்க. அது கூட அல்லா நீ என் வியாதியை விட்டு காப்பாற்றிட்டேன்னா இனிமேல் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பேங்கண்ணா. அல்லா எத்தனை நோம்பு விட்டு போயிருக்கேன் இந்த ரம்ஜானில், அந்த நோம்பெல்லாம் பூர்த்தி செய்வேனே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னும் சிலர், அல்லா இனிமேல் உலமா பெருமக்கள் சொல்கிறாங்களே மார்க்க விஷயம், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டது பிறகாரம் நான் செயல்படுவேன். அல்லா என்னை காப்பாற்றிவிடலா, அல்லா என்னை காப்பாற்றிவிடலாம். என்னை காப்பாற்றிட்டேன்னா இனிமேல் உலமா பெருமக்களோட மரியாதையோடு நடந்து கொள்வேன். அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அதெல்லாம் செய்வேனே அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அல்லா எனக்கு இந்த வியாதியை விட்டு என்னை காப்பாற்றிட்டேன். அல்லா நான் என் மனைவிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்க மாட்டேனே, அவங்களெல்லாம் நல்ல படிக்க வைப்பேனே, என் மனைவி மீது எவ்வளோ நான் தான் அட்டகாசம் செஞ்சுருக்கேன் அப்படி கூட சொல்லுவாங்க.
மனைவி இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, கணவனுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்து தானே, அதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு, எல்லாம் காப்பாற்றலாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, என்னை விட்டு காப்பாற்றிட்டு நான் இந்த வியாதியிலேருந்து ஹராமான காரியம்லாம் இப்போ செய்ய மாட்டேன், ஹராமான வியாபாரம் எதுவும் செய்ய மாட்டேன், வட்டிக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டேன், இருக்கிற பணம் எல்லாம் உடனே கொடுத்துடுவேன், வட்டி பணம் எது இருந்தாலும் என்னை காப்பாற்றிடலாம். இன்னும் சிலர், அல்ல என்னை காப்பாற்றி விடலாம், இது நீ செஞ்சுட்டேன்னா இனிமேல் மது அருந்த மாட்டேன், கிட்ட கூட போக மாட்டேன், டாஸ்மாக் கடை கிட்ட கூட போக மாட்டேன், அல்ல எனக்கு காப்பாற்றி விடலாம். இன்னும் சிலர், அல்ல என்னை இந்த வியாதி விட்டு காப்பாற்றிட்டேன்னா என் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பேனே, அவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டமும் கொடுக்க மாட்டேன்னு காப்பாற்றிடலாம். இன்னும் சிலர் வந்து, அல்ல நான் வந்து சிலர் மீது வழக்கு போட்டு இருக்கிறேன், தவறான வழக்கு, இவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார், அவருடைய ப்ராப்பர்ட்டி அது அபகரிக்கிறது, அல்ல நீ காப்பாற்றிடலாம், அந்த கேஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன்னெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்க்கு தான் தெரியும் இது உண்மையே தோபா செய்கிறாங்களா இல்லை வந்து அல்லாஹ்க்கு ஏமாத்துறாங்களா. ஏண்டா காஃபிர்களோ கடல் பயணம் செய்யும்போது அலை வந்தால் கடலில் அப்போ சொல்லுவாங்கல்ல, என்னை காப்பாற்றிடல, நான் வந்து இனிமேல் கரை ஏறிட்டா நான் வந்து உன்னுடைய பேச்சை நம்புவேன், அது பிரகாரம் செயல்படுவேன், கரையில் வந்துட்டா அது பழைய வாழ்க்கை தான் இருக்கும், ஷிர்க்கு செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கும். அது குர்ஆன்லேயும் அப்படி இருக்கு. யாருடைய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அடையாளம் கூட வரல, மரணத்து சாதாரண நிலையில் இருக்கிறாங்க, பாவம் செஞ்சாங்க உடனே அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் சிலர் வந்து பாவம் செஞ்சு கூட எந்த விதமான பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. கடைசியில் மரணம் வரும்போது அல்லாஹ் மன்னிச்சுடல்லா, அல்லாஹ் மன்னிச்சுடல்லா, அவங்களோட தோபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா நிசால கூறி இருக்கிறான். இதில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கருணா வந்துட்டா நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஏற்கனவே என்ன நம்ம செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும், அரசாங்கத்தினும் வழிமுறை சொல்றது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அது இது வந்து ஃபேஸ் கவர் ஃபேஸ் மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி, சோஷியல் டிஸ்டன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லி, இது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது தான். அதே போன்று மருந்து இருக்கா, அது கூட நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டியது தான். இந்த மருந்து சாப்பிட்லாம், அந்த மருந்து சாப்பிட்லாம், எப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து சில கவனிக்கிறதில்ல சில விஷயத்தை. நம்ம வந்து ஒரு வியாதி விட்டு ஒரு கஷ்டத்தை விட்டு நீங்கணும்னு சொன்னால் அதுக்கு 3 முறை இருக்குது. ஒன்று துவா, காலை மாலை துவா, வீட்டிலேருந்து கிளம்பும் போது, வீட்டுக்கு வரும்போது, படுக்கும்போது, படுக்கையிலேருந்து எழும்போது, சாப்பிட்ட பிறகு எத்தனை துவா, குறிப்பாக பள்ளி வாசலுக்கு போவது எத்தனை நல்ல துவா பெருமானார் சொல்லியிருக்காங்க. ஒன்று துவா செஞ்சால் அல்லாஹ் காப்பாற்றுவான். அதில் மரணம் அடைந்தாலும் எங்களுக்கு வந்து இஸ்லாமிய மரணம், என்னோட இடமே என்னை ஞாபகத்தில் கொண்டு இருந்தால் அந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்துச்சு, அப்போ நல்ல மரணத்தானே அது, ஒரு ஷஹாதத்து மாதிரி மரணத்தானே அது. இது ஒன்று. ரெண்டாவது முழு நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் தான் செய்வான், அல்லாஹ் நாடுனா தான் இந்த உலகத்தில் எதுவுமே ஆகும், அல்லாஹ் நாடுலேருந்தா ஒன்றுமே ஆகாது. தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்கல் இருக்கணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கைண்டா முழு நம்பிக்கை, சாதாரண நம்பிக்கையில் முழு நம்பிக்கை இருக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்படி இருந்தால் அது கூட ஒரு சிகிச்சை தான். மூணாவது வந்து மருந்து சாப்பிடணும், மருந்து அல்லது துவா அல்லது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இது மூணுமே இருக்கணும். இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளோ காப்பாற்றுவான். உதாரணமாக துவா பற்றி பார்ப்போமே. காலை ஃபஜரில் சுபு தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் துவா எழுதணும். பிஸ்மில்லாஹில்லதி
லா யதுர்ரு மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். சின்ன துவா இது 3 தடவை ஓத வேண்டியது. காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, இது ஓதிட்டா எந்த விதமான வியாதியும் அவரை தாக்காது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் குறிப்பாக அந்த இது இருக்க சூனியம் இருக்குது, அதை தாக்காது, விஷம் தாக்காது. விஷம் தான், அந்த விஷயத்தில் கரோனா வைரஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ இந்த துவா இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே துவாக்கு கிதாப்பா இருப்பா எங்கே இருக்குது, அதுவா ஓதுவோம். அது நேரம் இருக்குது, ஓதுற நேரம். தினசரி ஓதி கொண்டு இருந்தால் தான் அல்லா தாலா காப்பாற்றுவான். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஓதிட்டா முடியாது. ஒரு ஆசிரியர் இருந்தார், உஸ்தாஸ் இருந்தார். அவர் இந்த ஹதீஸு சொன்னார். சொல்லும்போது அவரோட மாணவர் பார்த்தாரு. அவருக்கு ஒரு கைக்கு ஏதோ ஒன்றும் வியாதி வந்து போச்சு, அது ஆட்ட முடியாமல் இருக்கு கை. அவருக்கு முறுக்கி பார்த்தும்போது, நீ என்ன பார்த்து சொல்றியா, இந்த துவா அதனால எப்படி எனக்கு இந்த வியாதி அல்ல அப்படி அன்னைக்கு நான் ஓதல அந்த துவா, அதனால அன்னைக்கு இரவு தான் இந்த கை அப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். முழு நம்பிக்கை இருக்கணும், அல்லா தாலா காப்பாற்றுவான். அதோட மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, அது கூட புரிஞ்சுரு ஓதுனா தான் அதுக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனை துவா சொல்லி இருக்காரு. காலையிலோ மாலையிலோ ஓதுவதற்கு. படுக்கையில் போறீங்களேன், போகும்போது அல்லாஹும்மா பிஸ்மிகா அமூத்து வாஹியா, பிஸ்மிக அல்லாஹும்மா அமூத்து வாஹியா, அல்லாஹ் உன் பேரை ஓதி நான் படுக்கையில் போறேன்ல, நீ நாடினா தான் காலையில் எழுவேன் அப்படின்னு சொல்றாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரு மனிதர் படுக்கைக்கு போவதற்கு முன்னே உணவு செய்யணும். உணவு செஞ்ச பிறகு படுக்கையில் வராரு, ஏதாச்சும் இங்கே இருந்தால் அதெல்லாம் சுத்தம் பண்ணும். ஒரு துணி எடுத்து சுத்தம் பண்ணும். என்ன இருக்குது யாருக்கு தெரியும், தேள் கூட இருக்கலாம், வேறு ஏதாச்சும் கரோனா வைரஸ் கூட இருக்கலாம். அதெல்லாம் தட்டிட்டு படுக்கையை நீங்கள் படுக்கிறீங்க. ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஆஸ்பத்திரியில் ஒரு கரோனா பேஷண்ட் வந்தார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ என்னமோ, அது பெட்டோடைய கவர் மாற்றலை. ரெண்டாவது மனிதர் போய் படுத்தார். அதில் அந்த கரோனா வைரஸ் அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்படி கூட ஆகுது. அதனால பெருமானார் எல்லாம் அப்படி கூறியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு படுக்கையில் போனால் அல்ஹம்துலில்லாஹ், அன்னைக்கு இரவு மரணம் வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மரணம் ஆகும்னு சொல்லி பெருமானார் கூறியிருக்காங்க. சாப்பிட்றீங்களா, சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்கிட்ட துவா செய்றீங்களா, துவா செய்யணுமே. எத்தனை துவா இருக்குது, காலை மாலையில் ஓதக்கொண்டே துவா. அதெல்லாம் ஓதாமல் நம்ம அல்லாஹ் காப்பாற்று, அல்லாஹ் காப்பாற்று, அது மட்டும் தொலைகை இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லாஹ் காப்பாற்று காப்பாற்று, எப்படி காப்பாற்றுவான் அல்லாஹ்? நீ தொலைவாளி இல்லை, ஒன்றும் இல்லை, ஹராமான வியாபாரம் இல்லை செஞ்சு கொண்டு இருக்கிற, ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துருக்குற. ஆனால் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிற, அந்த துவா அல்லாஹ் தால ஏற்றுக்கொள்ள மாட்டானே. அப்புறம் சாப்பிட்றீங்களா, அந்த நேரத்தில் என்ன துவா ஓதுறீங்க? எத்தனை துவா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கத்திலே வீடு தானே, பள்ளிவாசலுக்கு சோருக்கு பக்கத்து வீடு தானே. தொழுகைக்கு போகும்போது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு துவா ஓதுவாங்களாம். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன் வஃபி பஸ்ரி நூரன் வஃபி சமீ நூரன் வன் யமீனி நூரன் வன் ஷிமாலி நூரன் வஃபௌகி நூரன் வ தஹ்தி நூரன் வ கல்ஃபி நூரன் வ அமாமி நூரன் வ அதிம்லி நூரன் வஜல்லி நூரன் வஜுஃபி லஹ்மி நூரன் வஃபி தம்மி நூரன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எனக்கு ஒளி கொடு, அல்லாஹ் எனக்கு நூறு கொடு. அல்லாஹ் பார்வையிலையும் காதிலையும் முன் பக்கமோ பின் பக்கமோ மேல் பக்கமோ கீழ் பக்கமோ என் ரத்தத்தில் அல்லா தாலா அந்த ஒளி கொடு. என்ன அந்த சதையில் அல்லா தாலா அது கொடு, நூறு கொடு. அவங்க நூறு வந்தால் அது கரோனா வைரஸ் அந்த நூறெல்லாம் தாண்டி வருமா? வராதுங்களா உடலில்? அல்லா தாலா உங்களுக்கு மரணம் எழுதியிருந்தா நீங்கள் அந்த மரணத்தில் சாவீங்க தவிர பாக்கி இதெல்லாம் ஓதி கூட வருமா? நான் சொன்னேன், அர்த்தம் புரிஞ்சு ஓதணும். அர்த்தம் புரியாமல் எந்த துவா ஓதுனாலும் அதுக்கு அவ்வளோ பலன் கிடைக்காது. இது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதே போன்று எத்தனை இருக்குது.
அதில் நம்ம ஓதுறோமே ஒன்றும் ஒரு ஒரு இருக்குது. அது என்னன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு கூறியிருக்காங்க, தாவு மர்சா கும்பி சதகா. உங்களை யாராச்சும் நோயாளி இருந்தால் நீங்கள் சதகா கைராத்து செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. இவருக்கு 500 ரூபா, அவருக்கு 1000 ரூபா, அவருக்கு 2000 ரூபா, அவருக்கு 3000 ரூபா. இது ஜனங்க செய்கிறதில்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதோ தெரியுமோ தெரியாது. ஆனால் இது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வியாதிக்கு மருந்து சாப்பிடணும், துவா செய்யணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும், அதெல்லாம் இருந்துக்கணும். இது கூட ஒரு ஒன்று இருக்குது. வியாதி சரியாகவில்லை என்ன செய்வது என்னன்னு சொன்னால் சதகா கைராத்து செய்யணும், ஜனங்களுக்கு உதவி செய்யணும். ஜனங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ ஏழை மக்களுக்கு அது கொடுத்து அவங்க துவா செஞ்சால் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஷிஃபா கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, லா யருத்துல் கவா இல்ல துவா. துவா இருக்குது, அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது. விதி அல்லாஹ் தாலா எழுதியிருக்கானே, அந்த விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி துவால இருக்குன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் யாராச்சும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஏழைக்கு துவா செய்வார, அந்த துவா செஞ்சால் அவங்களுக்கு உடனே ஷிஃபா கிடைக்குமே. இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்தில் அப்படி இருக்குது. ஒன்று டிப்ரெஷன், வருமா வியாதி, கரோனா வைரஸ் ஒரு வியாதி. அதை விட பெரிய வியாதி என்னன்னு சொன்னால் பயம். வருமா தாக்கமா இது இருக்கு. கரோனா வைரஸோட பெரிய வியாதி இது வந்தால் மனித கரோனா வைரஸும் வரும், 2-3 வைரஸும் வரும். அதனால பயந்து இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட அல்லாஹ் தாலா மரணத்தை எழுதியிருந்தா ஒரு நிமிடம் முன்பின் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கணும். சிரித்து கொண்டு இருக்கணும், நல்ல முகமாக இருக்கணும். அதே போன்று பயந்து கொண்டு அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் தாலா உங்களை காப்பாற்றுவான். அதே போன்று நீங்கள் கடைசியில் சொல்லிகிட்டே இருக்குது, எத்தனோ சொசைட்டி இருக்குது உலகத்தில், அவங்களுக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கலாமே. ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 5,000 ரூபாய் இப்படி கொடுக்கலாமே நன்கொடை. எத்தனோ சொசைட்டி இருக்குது. எந்த சொசைட்டி நல்ல சொசைட்டி இருக்குது அதை பார்த்து கொடுக்கணும். என்ன சேவை செய்கிறாங்க, இங்கே சும்மா சாப்பிட்றாங்களா, இல்லை ஜனங்களுக்கு சேவை செய்கிறாங்களா, நல்ல காரியம் எல்லாம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எங்களுடைய தமிழ்நாடு ஜமியத் அஹ்லே ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு சொல்லி நம்ம ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம கூட நல்ல காரியம் செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு எத்தனோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், எத்தனோ இமாம்களுக்கு மோதினார்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். இதெல்லாம் ஜனங்க கொடுக்குறாங்களே, அதை எடுத்து நம்ம அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். அதுமாதிரி நீங்களும் ஏதாச்சும் அனுப்புறதா இருந்தால் ஜமியத்துக்கு அனுப்புகிறோம். அது கூட ஒரு சிகிச்சை தானே. தாவு மர்சா கும்பி சதகா, தங்கள் யார் வியாதியில் இருக்காங்களே அவங்களுக்கு சதகா செஞ்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அந்த உதவியை கூட செய்யலாம். எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த எல்லாம் எவ்வளோ பேருக்கு உதவியெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கோம். அல்லாஹ் தாலா போதுமானவன். அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுங்களும் இந்த கருணா வயதியை விட்டு காப்பாற்றுவானாக. ஆனால் பயத்தை எங்கள் உள்ளத்துலன்னு நீக்குவானாங்க. இந்த பயம் இருக்கக்கூடாது எங்கள் உள்ளத்தில். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் தாலா எங்களுக்கு தௌஃபீக் அளிப்பானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.